ஸோ 30 வயசுல ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணும்போது, உங்க இன்கம் இப்ப தான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம மேரேஜ் ஆயிருக்கும். அண்ட் டிபெண்டன்ஸ் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்பௌஸ் வந்திருப்பாங்க, கிட்ஸ் வந்திருப்பாங்க, அப்பா, அம்மா வந்து ரிட்டயர் ஆயிருப்பாங்க. அவங்கள பார்த்துக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாரி பொறுப்புகள் வரும்போது, ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றது மிகப்பெரிய விஷயம். ஸோ நீங்க எந்த லெவல் ஆஃப் இன்கம்ல இருந்தாலும், எந்த துறையில இருந்தாலும், குறைஞ்சது ஒரு ₹500 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தட் ரொம்பவே ஈஸி. இதுக்கு வந்து நீங்க ரொம்ப மெனக்கெட வேணாம். ஏன்னா உங்களுக்கு 20,000 சம்பளம், ஒரு 30 வயசுல வந்து ஒரு 25,000லேருந்து ₹30,000 சம்பளம் இருக்கு அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கம்பைன்ட் இன்கம்மா இருந்தாலும் சரி, இல்ல தனியா உங்களுக்கு 25,000 30,000 இருந்தாலும், குறைஞ்சது ஒரு ₹500ல ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். லாங் டெர்ம்ன்னும்போது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல பெஸ்ட் வந்து நிஃப்டி 500 இண்டெக்ஸ் ஃபண்ட். இதுல ஆரம்பிக்கும்போது வந்து நீங்க கவலையே பட வேணாம். ஏன்னா இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் இல்ல டாப் 500 கம்பெனிஸ்ல பண்ணும்போது ஓவர் டைவர்சிஃபைடா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 500 கம்பெனி வந்து மார்க்கெட் கேபிட்டலுக்கு ஏத்த மாரி அப் அண்ட் டவுன் ஆனாலும், ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து டாப் 500 கம்பெனிஸ்ல எடுத்தாலும், குறைச்சாலும் இன்வெஸ்ட் ஆயிட்டே இருக்கும். அண்ட் ஒரு 10 வருஷம் கன்டின்யூ பண்றீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு சைசபிள் கார்பஸ் இருக்கும். இந்த வயசுல உங்களோட கரியர் குரோத் பில்ட் பண்றதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் டிபெண்டன்ஸ் இருக்கிறதுனால, கண்டிப்பா ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் உங்க சேலரிக்கு ஏத்த மாரி. ஏன்னா ஒரு எம்ப்ளாயியா இருந்தீங்கன்னா, 10 டைம்ஸ் யுவர் சிடிசி உங்களுக்கு டெர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்கும்.